Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology important questions. Developmental biology ல questions சொல்றேன். மாதவிடாய் சுழற்சி and also female reproductive method இருக்கு இல்லையா, பெண் இனப்பெருக்க மண்டலம் and also மேனோட reproductive மண்டலம், இது மூணையும் இன்னைக்கு ஒன் வேர்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நோட்ஸ் டெலிகிராமில் கொடுப்போம். ஸோ பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் கொடுப்போம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின், பூப்படைதல் முதல் மாதவிடாய் நிற்கும் காலம் வரை கற்பகாலம் நீங்களாக 28 அல்லது 29 நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும் சுழற்சி. பூப்படைதல் முதல் மாதவிடாய் நிற்கும் காலம் வரை கற்பகாலம் நீங்களாக 28 அல்லது 29 நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும் சுழற்சி. ஆன்சர் மாதவிடாய் சுழற்சி. ஆன்சர் மாதவிடாய் சுழற்சி. ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த மாதவிடாய்க்கும் இடைப்பட்ட காலத்தில் எண்டோமெட்ரியத்தில் நிகழும் சுழற்சி மாற்றங்கள். ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த மாதவிடாய்க்கும் இடைப்பட்ட காலத்தில் எண்டோமெட்ரியத்தில் நிகழும் சுழற்சி மாற்றங்களே டேஷ் மாதவிடாய் சுழற்சி. ஓகேவா, மாதவிடாய் சுழற்சி. ஒழுங்கான மாதவிடாய் சரியான டேஷை காட்டுகிறது. ஒழுங்கான மாதவிடாய் சுழற்சி சரியான டேஷை காட்டுகிறது. இனப்பெருக்க நிலையை காட்டுகிறது. சரியான ஆன்சர் இனப்பெருக்க நிலையை காட்டுகிறது. மாதவிடாய் சுழற்சியின் படிநிலைகள் யாவை? மாதவிடாய் சுழற்சியின் படிநிலைகள் யாவை? 4 படிநிலைகள். 4 படிநிலைகள். 1 மாதவிடாய் நிலை, மாதவிடாய் நிலை, ஃபாலிகுலார் நிலை அல்லது பெருகு நிலை அல்லது நுண்பை நிலை. இது மூணும் ஒண்ணுதான் குறிக்குது, ஃபாலிகுலார் நிலை மட்டும். ஓகேவா? சோ மாதவிடாய் நிலை 1, 2 ஃபாலிகுலார் நிலை அல்லது பெருகு நிலை அல்லது நுண்பை நிலை, 3 அண்ட செல் விடுபடு நிலை, அண்ட செல் விடுபடு நிலை, 4 லூட்டியல் நிலை அல்லது சுரப்பு நிலை, லூட்டியல் நிலை அல்லது சுரப்பு நிலை. நெக்ஸ்ட், மாதவிடாய் எத்தனை நாட்கள் நடைபெறும்? மாதவிடாய் நிலை எத்தனை நாட்கள் நடைபெறும்? 3 to 5 நாட்கள் வரை நடைபெறும். 3 to 5 நாட்கள். மாதவிடாய் ஏற்படாததற்கு கருவுறுதல் தவிர பிற காரணங்கள் யாவை? மாதவிடாய் ஏற்படாததற்கு கருவுறுதல் தவிர பிற காரணங்கள்: ஹார்மோன் கோளாறு, இரத்த சோகை, மன அழுத்தம். ஹார்மோன் கோளாறு, இரத்த சோகை, மன அழுத்தம். நெக்ஸ்ட், மாதவிடாய் எதனால் ஏற்படுகிறது? மாதவிடாய் எதனால் ஏற்படுகிறது? புரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதால். மாதவிடாய் எதனால் ஏற்படுகிறது? புரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதனால். நெக்ஸ்ட், ஃபாலிகுலார் நிலையின் வேறு பெயர்கள் என்ன? ஃபாலிகுலார் நிலையின் வேறு பெயர்கள் என்ன? ஆன்சர் நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை. நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை. நெக்ஸ்ட், ஃபாலிகுலார் நிலையின் காலகட்டம். ஃபாலிகுலார் நிலையின் காலகட்டம் 5 அண்டம் விடுபடும் வரை. 5 முதல் அண்டம் விடுபடும் வரை. ஃபாலிகுலார் நிலையில் நடைபெறுவது என்ன? ஃபாலிகுலார் நிலையில் நடைபெறுவது என்ன? நுண்பை செல், அதாவது கிராஃபியன் செல் பெருக்கமடைதல், நுண்பை செல் பெருக்கமடைதல், FSH LH அதிக சுரப்பு, FSH LH அதிக சுரப்பு, எண்டோமெட்ரியம் பெருக்கம், எண்டோமெட்ரியம் பெருக்கம், ஈஸ்ட்ரோஜன் அதிகரிப்பு, ஈஸ்ட்ரோஜன் அதிகரிப்பு. ஓகேவா, 4 நடக்குது ஃபாலிகுலார் நிலையில. நுண்பை அல்லது கிராஃபியன் செல் பெருக்கமடைதல், FSH LH அதிக சுரப்பு, எண்டோமெட்ரியம் பெருக்கமடைதல் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அதிகரிப்பு. 14ஆம் நாள் டேஷ் சுழற்சி. 14ஆம் நாளில் டேஷ் சுழற்சி ஏற்படுகிறது. அண்டம் விடுபடுதல், அண்டம் விடுபடுதல் நிலை. LH-FSH உச்சம், LH-FSH உச்சம் டேஷ் நிலையில் ஏற்படுகிறது. அதாவது அண்ட செல் விடுபடுதல் நிலையில், அண்ட செல் விடுபடுதல். அதிக LH சுரப்பு டேஷ் எனப்படும். அதிக LH சுரப்பு டேஷ் எனப்படும். ஆன்சர் LH எழுச்சி. LH எழுச்சி. LH எழுச்சியால் டேஷ் உடையும். LH எழுச்சியால் டேஷ் உடையும். கிராஃபியன் நுண்பை, கிராஃபியன் நுண்பை. இடைக்கால நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது எது? இடைக்கால நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம் சுரப்பது, கார்பஸ் லூட்டியம் சுரப்பது புரோஜெஸ்ட்ரான். புரோஜெஸ்ட்ரான். கருமுட்டை
பதில் கருமுட்டை பதிலாக உதவுவது. சரி, கருமுட்டை பதிய உதவுவது. கருமுட்டை பதிய உதவுவது. ஆன்சர் புரோஜெஸ்ட்ரான். புரோஜெஸ்ட்ரான். கார்பஸ் லூட்டியம் வடுவாக மாறுவது. கார்பஸ் லூட்டியம் வடுவாக மாறுவது. கார்பஸ் அல்பிகன்ஸ். கார்பஸ் அல்பிகன்ஸ். எண்டோமெட்ரியத்தை பராமரிப்பது. எண்டோமெட்ரியத்தை பராமரிப்பது. ஆன்சர் புரோஜெஸ்ட்ரான். புரோஜெஸ்ட்ரான். ஸோ புரோஜெஸ்ட்ரானோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டையை பதிய வைக்கிறது அண்ட் எண்டோமெட்ரியத்தை பராமரிக்கிறது. இது ரெண்டு வேலையும் யார் செய்யறாங்கன்னா புரோஜெஸ்ட்ரான். இந்த புரோஜெஸ்ட்ரானை யார் வந்து செக்ரீட் பண்றாங்க அப்படின்னா வந்து கார்பஸ் லூட்டியம். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு மாதவிடாய் அற்ற நிலை. மாதவிடாய் அற்ற நிலை அமினேரியா. அமினேரியான்னு சொல்றோம். 18வது வரை பூப்படை அடையாதிருத்தல். 18 வயசு வரை பூப்படையாம இருந்தா அது முதல் நிலை அமினேரியா அப்படின்னு சொல்லுவோம். முதல் நிலை அமினேரியா. 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக மாதவிடாய் இல்லாதிருத்தல். 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக மாதவிடாய் இல்லாதிருத்தல். 2ஆம் நிலை மாதவிலக்கின்மை. 2ஆம் நிலை மாதவிலக்கின்மை. வெயிட் a minute. ஓகே, நெக்ஸ்ட். மாதவிடாய் 21 நாட்களுக்கு குறைவாக நடைபெறுவது. மாதவிடாய் 21 நாட்களுக்கு குறைவாக நடைபெறுவது. பாலிஅமினேரியா. பாலிஅமினேரியா. மாதவிடாய் அடிக்கடி தோன்ற காரணம். மாதவிடாய் அடிக்கடி தோன்ற காரணம் கொலேரியா. கொனீரியா அல்லது கிளாமிடியா. கொனீரியா அல்லது கிளாமிடியா. மாதவிடாயின் போது வலி ஏற்படுவது. மாதவிடாயின் போது வலி ஏற்படுவது டிஸ்மென்சியா. டிஸ்மென்சியா ஆர் டிஸ்மெனரியா. டிஸ்மென்சியா இருவகை யாவை? டிஸ்மென்சியாவின் இருவகைகள் யாவை? முதல் நிலை டிஸ்மென்சியா, 2ஆம் நிலை டிஸ்மென்சியா. முதல் நிலை டிஸ்மென்சியா, 2ஆம் நிலை டிஸ்மென்சியா. மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி பிடிப்புக்கு காரணம் என்ன? மாதவிடாய் காலத்தில் தோன்றும் வலி பிடிப்பிற்கு காரணம் புரோஸ்டோகிளாண்டின். புரோஸ்டோகிளாண்டின். நீர்க்கட்டியால் ஏற்படும் வலி. நீர்க்கட்டியால் ஏற்படும் வலி 2ஆம் நிலை டிஸ்மென்சியா. நீர்க்கட்டியால் ஏற்படும் வலி 2ஆம் நிலை டிஸ்மென்சியா. புரோஸ்டோகிளாண்டினால் ஏற்படும் வலி. புரோஸ்டோகிளாண்டினால் ஏற்படும் வலி முதல் நிலை டிஸ்மென்சியா. முதல் நிலை டிஸ்மென்சியா. நீண்ட நாள் மாதவிடாய். நீண்ட நாள் மாதவிடாய் நடைபெறுதல். ஆன்சர் மாதவிடாய் மிகைப்பு. மாதவிடாய் மிகைப்பு. குழந்தை பேரால் ஏற்படும் சீரற்ற மாதவிடாய். குழந்தை பேரால் ஏற்படும் சீரற்ற மாதவிடாய் தாமதமாக விலக்கு. தாமதமான மாதவிலக்கு. மெனோபஸ் என்பது மாதவிடாய் நின்று விடுதல். ஆன்சர் மாதவிடாய் நின்று விடுதல். மாதவிடாய் முற்றிலும் நின்று விடுவது எந்த வயதில்? மாதவிடாய் முற்றிலும் நின்று விடுவது எந்த வயதில்? 45லிருந்து 50 வயதில். 45லிருந்து 50 வயதில். நெக்ஸ்ட், இதோட மாதவிடாய் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. ஓகேவா. நெக்ஸ்ட், பெண் இனப்பெருக்க மண்டலம். பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள அமைப்புகள் யாவை? பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள அமைப்புகள் யாவை? அண்ட நாளங்கள், அண்டங்கள், கருப்பை, கலவிக்கால்வாய், கருப்பை வாய், பெண்குறி. கேட்கலாம், அதனாலதான் சொல்றேன். அண்ட நாளங்கள், ஓரினை அண்ட நாளங்கள், ஓரினை அண்டகங்கள், கருப்பை, கருப்பை வாய், பெண்குறி அண்ட் ஆல்சோ கலவிக்கால்வாய், இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட், அண்டங்கள் டேஸ் 2 பக்கங்களில் உள்ளன. அண்டங்கள் இரண்டும் டேஸ் பக்கங்களில் உள்ளன. அடிவயிற்றின் 2 பக்கங்கள்ல உள்ளன. அண்டம் டேஷ் சென்டிமீட்டர் அளவுடையது. அண்டம் டேஷ் சென்டிமீட்டர் அளவுடையது. 2லிருந்து 4 சென்டிமீட்டர். 2லிருந்து 4 சென்டிமீட்டர். அண்டம் டேஷ் வடிவ எபிதிலியல் செல்களால் சூழப்பட்டுள்ளது. அண்டம் டேஷ் வடிவ எபிதிலியல் செல்களால் சூழப்பட்டுள்ளது. கன சதுர வடிவம். கன சதுர வடிவம். ஒவேரியன் ஸ்ட்ரோமா டேஷ் டேஷ் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. ஒவேரியன் ஸ்ட்ரோமா டேஷ் டேஷ் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. புரணி கார்டெக்ஸ். புரணி கார்டெக்ஸ். புரணினா வெளிப்பகுதி, கார்டெக்ஸ்னா உட்பகுதி. இனச்சல் எபிதிலியத்தின் அடியில் டேஷ் உள்ளது. இனச்சல் எபிதிலியத்தின் அடியில் டேஷ் உள்ளது. டியூனிகா அல்பூஜினியா. டியூனிகா அல்பூஜினியா. அண்டம் இடுப்பு சுவர் மற்றும் கருப்பையுடன் டேஷ் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. அண்டம் இடுப்பு சுவர் மற்றும் கருப்பையுடன் டேஷ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. மீசோவேரியம். மீசோவேரியம். பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை உறுப்புகள் யாவை? பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை உறுப்புகள் யாவை? கருப்பை, அண்டநாளம், கலவிக்கால்வாய். கருப்பை, அண்டநாளம், கலவிக்கால்வாய். அண்ட விளிம்பு டேஷ் டு கருப்பை வரை நீண்டு காணப்படுகிறது. அண்ட விளிம்பு டேஷ் கருப்பை வரை நீண்டு காணப்படுகிறது. அண்ட விளிம்பிலிருந்து கருப்பை வரை நீண்டு காணப்படுவது எது? ஃபெலோபியன் குழல்.
ஃபெலோபியன் குழல். ஃபெலோபியன் குழலில் முன்பகுதி, ஃபெலோபியன் குழலில் காணப்படும் முன்பகுதி, அதாவது புனல் வடிவ பகுதி இன்ஃபண்டிபுலம். இன்ஃபண்டிபுலம் இன்ஃபண்டிபுலத்தில் உள்ள நுண்ணீட்சிகளுக்கு பெயர், இன்ஃபண்டிபுலத்தில் உள்ள நுண்ணீட்சிகளுக்கு பெயர் பிம்பிரியே. பிம்பிரியே இன்ஃபண்டிபுலத்தின் அகன்ற பகுதி, அந்த ஃபெலோபியன் குழலின் அகன்ற பகுதி ஆம்புலா. அகன்ற பகுதி ஆம்புலா. ஃபெலோபியன் குழலின் கடைசி பகுதி இஸ்துமஸ். கடைசி பகுதி வந்து குறுகியதா இருக்கும், பேரு இஸ்துமஸ் சொல்றோம். ஆம்புலாவையும் இன்ஃபண்டிபுலத்தையும் கருப்பையுடன் இணைப்பது, ஆம்புலாவையும் இன்ஃபண்டிபுலத்தையும் கருப்பையுடன் இணைப்பது இஸ்துமஸ். ஆன்சர் இஸ்துமஸ். கருப்பையின் பெரும்பாலான பகுதி ஃபண்டஸ். ஃபண்டஸ். கருப்பை கால்வாய் பிளஸ் கலவி கால்வாய், கருப்பை கால்வாய் பிளஸ் கலவி கால்வாய் இவை சேர்ந்து டேஷ் எனப்படும் பிறப்பு கால்வாய். பிறப்பு கால்வாய் பர்த் கெனால்னு சொல்லுவோம். கருப்பை சுவர்களின் பயன். கருப்பை சுவர்களின் வகைகள் 3 வகை இருக்கு. வெளிப்புறம் பெரிமெட்ரியம், நடுப்புறம் மயோமெட்ரியம், உட்புறம் எண்டோமெட்ரியம். இம்பார்ட்டன்ட். வெளிப்புறம் பெரிமெட்ரியம், நடுப்புறம் மயோமெட்ரியம், உட்புறம் எண்டோமெட்ரியம். குழந்தை பிறப்பின் போது சுருக்கத்தை ஏற்படுத்துவது, குழந்தை பிறப்பின் போது சுருக்கத்தை ஏற்படுத்துவது மயோமெட்ரியம். மயோமெட்ரியம். பெண்ணின் மாதவிடாயுடன் தொடர்புடையது, பெண்களின் மாதவிடாயுடன் தொடர்புடையது எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம். ஓகேவா. அண்டு கலவி கால்வாயில் டேஸ் காணப்படுகிறது. கலவி கால்வாயில் டேஸ் காணப்படுகிறது பார்த்தோலின் சுரப்பிகள். பார்த்தோலின் சுரப்பிகள். பார்த்தோலின் சுரப்பிகளின் பணி என்ன? பார்த்தோலின் சுரப்பிகளின் பணி என்ன? உயவு பொருளாக பயன்படுகிறது. உயவு பொருளாக பயன்படுகிறது. பார்த்தோலின் சுரப்பி ஆண்களின் டேஸிற்கு ஒப்பானது. பார்த்தோலின் சுரப்பி ஆண்களின் டேஸிற்கு ஒப்பானது கௌபர் சுரப்பி. கௌபர் சுரப்பி. உயவுத்தன்மை திரவத்தை சுரப்பது, உயவுத்தன்மை உடைய திரவத்தை சுரப்பது ஸ்கின் சுரப்பி. ஸ்கின் சுரப்பி. ஸ்கின் சுரப்பி டேஸிற்கு ஒப்பானது. ஸ்கின் சுரப்பி டேஸிற்கு ஒப்பானது பிராஸ்டேட் சுரப்பி. பிராஸ்டேட் சுரப்பி. ஓகேவா. பார்த்தோலின் சுரப்பி வந்து எதுக்கு ஒப்பானதுன்னா கௌபர் சுரப்பி. ஸ்கின் சுரப்பி, ஸ்கின்ஸ்னு ஒரு சுரப்பி இருக்கு, அது எதுக்கு வந்து ஆண்களோட ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோட எந்த சுரப்பியோட ஒப்பானது அப்படின்னா பிராஸ்டேட் சுரப்பி. ஓகேவா. மனித உடலில் வலுவான தசை கருப்பை தசை. மனித உடலில் வலுவான தசை கருப்பை தசை. பால் சுரப்பி என்பது மாறுபாடடைந்த டேஷ். பால் சுரப்பி என்பது மாறுபாடடைந்த டேஷ். வியர்வை சுரப்பி. வியர்வை சுரப்பி. பால் காம்பை சுற்றி காணப்படும் வட்ட வடிவ நிறப்பகுதி. பால் காம்பை சுற்றி காணப்படும் வட்ட வடிவ நிறப்பகுதி ஏரியோலா. ஆன்சர் ஏரியோலா. பால் சுரப்பியின் உட்புறத்தில் டேஸ் கதுப்பு உள்ளது. பால் சுரப்பியின் உட்புறத்தில் டேஸ் கதுப்புகள் உள்ளன. 2 to 25 சுரப்பிகள், 2 to 25 கதுப்புகள் இருக்கு. நுண் கதுப்புகளில் பாலை சுரக்க டேஸ் உள்ளது. நுண் கதுப்புகளில் பாலை சுரக்க டேஸ் உள்ளது. அசினி. அசினி. நுண்கதுப்பு ஒன்றிணைந்து டேஸ் ஆக உள்ளது. நுண்கதுப்பு ஒன்றிணைந்து டேஸ் ஆக உள்ளது. மெமரி ஆம்புலா. மெமரி ஆம்புலா. பாலை தேக்கி வைக்கும் இடம் பால்குழி. பாலை தேக்கி வைக்கும் இடம் பால்குழி. ஃபெலோபியன் குழலின் நீளம் என்ன? ஃபெலோபியன் குழலின் நீளம் 10 to 12 சென்டிமீட்டர். 10 to 12 சென்டிமீட்டர். ஃபெலோபியனில் உள்ள 3 பகுதிகள் யாவை? ஃபெலோபியன் குழலில் உள்ள 3 பகுதிகள் ஆல்ரெடி சொன்னதான். இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ். இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ். இன்ஃபண்டிபுலம்னா பிம்பிரியை ஞாபகத்துக்கு வரணும். ஆம்புலானா அகன்ற பகுதின்னு சொல்லணும். அண்ட் இஸ்துமஸ்னா குறுகிய பகுதி. ஓகே. பிம்பிரியவின் பணி என்ன? பிம்பிரியவின் பணி ஓவத்தை உள்ளே இழுத்துக் கொள்ளுதல். பிம்பிரியவின் பணி வந்து ஓவத்தை உள்ளே இழுத்துக்கிறது. ஃபெலோபியன் குழலை கருப்பையுடன் இணைப்பது. ஃபெலோபியன் குழலை கருப்பையுடன் இணைப்பது இஸ்துமஸ். ஆல்ரெடி சொல்லிட்டோம். FSH LH எங்கே சுரக்கப்படுகிறது? FSH LH எங்கே சுரக்கப்படுகிறது? பிட்யூட்டரியின் முன்பகுதி. பிட்யூட்டரியின் முன்பகுதி. லூட்டியல் ஃபேஸில் டேஸ் அளவு குறைவு. லூட்டியல் ஃபேஸில் டேஸ் அளவு குறைவு. ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு குறைவு. லூட்டியல் நிலையில் டேஸ் ஏற்படுகிறது. லூட்டியல் நிலை டேஸால் ஏற்படுகிறது. லூட்டியல் நிலை டேஸால் ஏற்படுகிறது. எல்ஹெச்சால வந்து ஏற்படுகிறது. இதோட பெண் இனப்பெருக்க மண்டலம் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை வந்து சொல்லிடுறேன். ஓகேவா. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் யாவை? ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் யாவை? ஓரினை விந்தகங்கள், துணை நாளங்கள், புற இனப்பெருக்க உறுப்புகள். ஓரினை விந்தகங்கள், துணை உறுப்பு நாளங்கள், புற இனப்பெருக்க உறுப்புகள். ஓகேவா.
விந்தகங்கள் ஆணின் முதன்மை விந்தகங்கள் ஆணின் டேஸ் பாலுறுப்பு. விந்தகங்கள் ஆணின் டேஸ் பாலுறுப்பு முதன்மை பாலுறுப்பு. ஓகேவா. வயிற்றறையின் வெளிப்புறமாக அமைந்து தோளாலான பை போன்ற அமைப்பு. வயிற்றறையின் வெளிப்புறத்தில் அமைந்த தோளாலான பை போன்ற அமைப்பு விதைப்பை. ஆன்சர் விதைப்பை. நெக்ஸ்ட், விதைப்பை ஒரு டேஷ். விதைப்பை ஒரு டேஷ். வெப்ப நெறிப்படுத்தி. விதைப்பையின் பணி என்ன? விதைப்பையின் பணி என்ன? உடல் வெப்பநிலையை 2 டிகிரி முதல் 3 டிகிரி வரை குறைவாக வைத்திருத்தல். அதாவது விந்துக்களின் வெப்பநிலையை 2 to 3 மடங்கு குறைவாக வைத்திருத்தல். விந்தகத்தை சுற்றியுள்ள நாரிழை தன்மை கொண்ட வெளிப்புற உரைக்கு பேர் என்ன? விந்தகத்தை சுற்றியுள்ள நாரிழைப்பு திசுவினாலான வெளிப்புற உரை டியூனிகா அல்பூஜினியா. அதை பெண் இனப்பெருக்க மண்டலத்துல சொல்லும் போது இனச்சல் எபிதிலியத்தோட அடியில இருக்கும் இது. ஆனா ஆண் இனப்பெருக்க மண்டலம் சொல்லும் போது விந்தகத்தை சுத்தி வெளியுறையா இருக்கும். ஓகேவா. இந்த விந்தகத்துல உள்ள எத்தனை கதுப்புகள் காணப்படும்? இந்த விந்தகத்துல எத்தனை கதுப்புகள்? விந்தகத்தில் உள்ள கதுப்புகள் எத்தனை? 200 முதல் 250 கதுப்புகள். 200 முதல் 250 கதுப்புகள். ஒவ்வொரு கதுப்பும் எத்தனை நுண்குழல்களை கொண்டுள்ளது? 2 முதல் 4 நுண்குழல்கள். 2 முதல் 4 நுண்குழல்கள். நுண்குழல்கள் டேஷ் சதவீதம் விந்தக பொருட்களை உற்பத்தி செய்கிறது. விந்து நுண்குழல்கள் டேஷ் சதவீதம் விந்தக பொருட்களை உற்பத்தி செய்கிறது. 80%. நெக்ஸ்ட், விதைப்பையினுள் இறங்காமல் உடலுக்குள்ளேயே தங்கிவிடும் விந்தகங்கள் விந்து பையினுள் இறங்காமல் உடலுக்குள்ளேயே தங்கிவிடும் நிகழ்ச்சி கிரிப்டார்சியம். ஆன்சர் கிரிப்டார்சியம். விந்தகங்கள் விதைப்பையினுள் இறங்காமல் உடலுக்குள்ளேயே தங்கி விடுதல் கிரிப்டார்சியம். நெக்ஸ்ட், விந்து நுண் குழல்களில் காணப்படும் 2 வகை எபிதிலியல் செல்கள் யாவை? விந்து நுண் குழல்களில் காணப்படும் 2 வகை எபிதிலியல் செல்கள் யாவை? செட்டோலி செல்கள் அண்ட் இடையீட்டு செல்கள். செட்டோலி செல்களின் பணி என்ன? வளரும் கருவிற்கு ஊட்டமளிப்பது. செட்டோலி செல்களின் பணி என்ன? செட்டோலி செல்களின் மற்றொரு பணி என்ன? இன்ஹிபின் ஹார்மோனை சுரப்பது. நெக்ஸ்ட், செட்டோலி செல்களின் வடிவம் என்ன? பிரமிடு வடிவம். ஆன்சர் பிரமிடு வடிவம். ஓகே. நெக்ஸ்ட், இடையீட்டு செல்கள் டேஷை சுரக்கிறது. டெஸ்டோஸ்டிரான். இடையீட்டு செல்களின் மறுபெயர் என்ன? லீடிக் செல்கள். ஓகேவா. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்து. ரீடெஸ்டிஸ் வாஸ் எஃபரன்சியா, எபிடிடிமிஸ் வாஸ் டெஃபரன்சியா. ஓகேவா. ரீடெஸ்டிஸ் வாஸ் எஃபரன்சியா, எபிடிடிமிஸ் வாஸ் டெஃபரன்சியா. நெக்ஸ்ட், விந்தகங்கள் விந்து நுண்குழல்கள் ஒன்று சேர்ந்து டேஷ் எனப்படும். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். குழல்கள்னு சொல்லலாம். வலை போன்ற அமைப்புடைய பகுதி ரீடெஸ்டிஸ். விந்தகங்கள் சேமித்து வைக்கப்படும் இடம் எபிடிடிமிஸ். நெக்ஸ்ட், வெயிட் a minute. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படும் சுரப்பிகள் யாவை? ஓரினை விந்துப்பைகளும் கவுப்பர் சுரப்பி ஆர் பல்போயூரித்ரால் சுரப்பி. ஓரினை விந்துப்பை சுரப்பி, ஓரினை பல்போயூரித்ரால் சுரப்பி ஆர் கவுப்பர் சுரப்பி, ஒற்றை பிராஸ்டேட் சுரப்பி ஆகியவை. அண்ட் விந்துப்பையில் காணப்படும் காரத்தன்மையுடைய திரவம்
பேர் என்ன? விந்து பையில் காணப்படும் காரத்தன்மையுடைய திரவத்தின் பேர் என்ன? செமினல் பிளாஸ்மா. செமினல் பிளாஸ்மா. செமினல் பிளாஸ்மாவில் காணப்படுவது ஃப்ரக்டோஸ், அஸ்கார்பிக் ஆசிட், புரோஸ்டகிளாண்டின். ஃப்ரக்டோஸ், அஸ்கார்பிக் ஆசிட், புரோஸ்டகிளாண்டின். விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதி யாது? விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதி வெசிகுலேஸ். வெசிகுலேஸ். ஓகே. நெக்ஸ்ட் புரோஸ்டேட் சுரப்பியின் தன்மை யாது? புரோஸ்டேட் சுரப்பியின் தன்மை யாது? அமிலத்தன்மை உடையது. அமிலத்தன்மை உடையது. ஓகேவா? நெக்ஸ்ட் புரோஸ்டேட் சுரப்பி, பல்போ யூரித்ரல் ஆர் கவுப்பர் சுரப்பி மற்றும் செமினல் பிளாஸ்மா ஆகியவற்றை கொண்ட பால் போன்ற வெண்மை நிற திரவம் டேஸ். புரோஸ்டேட் சுரப்பி, கவுப்பர் சுரப்பி அண்ட் பிளாஸ்மா, செமினல் பிளாஸ்மா இவற்றை கொண்ட பால் போன்ற திரவம் வந்து செமன். செமன்னு சொல்றோம், விந்து திரவம்னு சொல்றோம். ஓகேவா? அண்டு ஆண்குறியின் பருத்த முனைப்பகுதிக்கு பேர் என்ன? ஆண்குறியின் பருத்த முனைப்பகுதிக்கு பேரு கிளான்ஸ் பீனிஸ். கிளான்ஸ் பீனிஸ். ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வாஸ் டிஃபரன்ஸ் எங்கு திறக்கிறது? வாஸ் டிஃபரன்ஸ் எங்கு திறக்கிறது? விந்து உந்து நாளம், அதாவது எஜாகுலேட்டரி டக்ட்னு சொல்லுவோம். விந்து உந்து நாளம், எஜாகுலேட்டரி டக்ட். ஓகேவா? வெயிட் a minute. கொஞ்சம் நோட்ஸ் வந்து எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்டீரியரா நோட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன். பட் என்னால டைப் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியுமாங்கிறது டவுட். இதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் என்னால டைப் பண்ணி கொடுக்க முடியும், வரை எல்லாத்தையும் டைப்பிங்கா கொடுக்க முடியாது. ஸோ இதை ஃபுல்லா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்டு விந்து செல்லின் நீளம் அகலம் என்ன? விந்து செல்லின் நீளம் அகலம் என்ன? விந்து செல்லின் நீளம் 4 to 5 சென்டிமீட்டர். 4 to 5 சென்டிமீட்டர். அகலம் 2 to 3 சென்டிமீட்டர். 2 to 3 சென்டிமீட்டர். ஓகேவா? அண்டு இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஓரளவு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெவலப்மெண்டல் பயாலஜியில நெக்ஸ்ட் என்ன இருக்கு ரிமைனிங்னு பார்த்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்டு அதுதான் ரெகுலரா வந்து என்னால் கொடுக்க முடியல. ஆனால் தேர்ஸ்டேக்கு அப்புறம் ரெகுலரா ஒரு 100 கொஸ்டின்ஸ் டெய்லி வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஃப்ரைடேலேருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ரெகுலராகவே வந்து கொஸ்டின் சொல்லுவேன். அண்ட் லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம் இருக்கேன். பட் எத்தனை பேர் வர்றீங்கன்னு தெரியல, அதனாலதான் லைவ் டெஸ்ட் போடாம இருக்கேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின், ஒரு 25 கொஸ்டினை வச்சுக்கோமே லைவ் டெஸ்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கும் ப்ராக்டிஸ், எனக்கும் ப்ராக்டிஸ். ஸோ அதை நோக்கி தான் போறேன். ஸோ உங்களால முடிஞ்சா கண்டிப்பா லைவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.